ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விஜய் பேசுகிறேன். இன் கலக்கல் சினிமா. இப்போ நம்ம சூப்பரான ஒரு படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம். கௌதம் கார்த்தி, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், ஆர்ஜே பாலாஜி மற்றும் பல நடிப்பில் ஆர் கண்ணன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் இவன் தந்திரன். இவன் தந்திரன் இந்த படத்தோட கதை அப்படின்னு சொன்னோம்னா, இன்ஜினியரிங்களோட லைஃபுங்க. இன்ஜினியர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி, படிக்கும்போது, படித்ததுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்க படம் தான் இந்த இவன் தந்திரன். இந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்தி. இவரை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக ஒரு வேறு லெவலுக்கு போவார்னு நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங் திறமையை இந்த படத்து மூலமாக சூப்பராக ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி செமையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா ரொமான்ஸ் சீன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி மேலே வந்து ஒரு கோவப்படுற விஷயமா இருக்கட்டும், தப்பு பண்ணுறாங்களே அது கேட்குற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்டான ஆக்டிங். அவர் சில விஷயங்கள் வந்து ஏமாத்துறான சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அந்த விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக அழகாக சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஒரு எமோஷனலா பேசுற டயலாக உண்மையிலேயே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு கூட சொல்லாம. இந்த அளவுக்கு சூப்பரா ஒரு பேக்கேஜா இந்த படத்துல ஒரு பெரிய ஹோல்ட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்து மூலமா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்துல ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து கொஞ்சம் சீன்ஸ், அதாவது இந்த படத்துக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் தான் இருந்தாலும் வந்து இந்த படத்துல அவங்களோட வேலையை கரெக்டா ஆப்டா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸ் சொல்ற விதமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அளவா டைரக்டர் வேலை வாங்கியிருக்காங்க கூட சொல்லலாம். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இந்த படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர்ஜே பாலாஜி. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட படம் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையுமே அடிச்சு நொறுக்காருன்னு கூட சொல்லலாம். நிறைய இடத்துல கிளாப்பு, அது மட்டும் இல்லாமல் தெருக்கி விடுறாரு காமெடியில். முக்கியமாக வந்து அவர் சொல்கிற டைலாக் வந்து முதல் டபுள் மீனிங்காக இருக்கும். ஆனால் அந்த படத்தில் ஃபுல்லாக வந்து நம்மளை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் எல்லாமே சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களோட வாழ்க்கை என்ன, அவங்கள கலாய்க்கிறதா இருக்கட்டும், மறுபடியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதிகளை நக்கல் அடிக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக டைலாக்கை வந்து சூப்பராக எழுதி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக வில்லன் சூப்பர் சூப்பராக இவரை பற்றி சொன்னா அரசியல்வாதியாக அடிக்க பிளாக்காக அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கருப்பாக அவர் பார்த்தாவே ஒரு பயம் வருதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பலம் இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஸ்டன் சில்வா அவரும் வந்து கொஞ்சம் சீன் வந்தாலும் நறுக்கு நடிச்சுட்டு போயிருக்காரு கூட சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அளவாக சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா வேலை வாங்கியிருக்காங்க கூட சொல்லலாம். இந்த படத்தில் கண்டிப்பாக இன்னொரு பலம் அப்படின்னு சொன்னோம்னா மியூசிக். எஸ் தமன் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர், அதையும் தாண்டி யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு படம், நம்மளுக்கான விஷயங்கள்ல ஒரு படம், நம்ம வாழ்க்கையை சேர்ந்த ஒரு படம்ங்கும் போது அதை ஸ்க்ரீன் பிளேவை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே ட்ராவல் பண்ண வச்சிருப்பாங்க கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட். சாங்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஈவன் தந்திரன் சாங்ஸ் வந்து உண்மையிலேயே இணையதள அன்பா தலைவணங்குறோம் சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். இணையதளத்துக்கு வந்து தலைவணங்குறோம்ட்டு அதோட பவர் என்னன்னு காமிக்கும் போது அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த சாங்ஸ் எல்லாமே பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும், அவரை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கு இடையில வந்து அந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டை, முக்கியமாக ரிச்சி ஸ்ட்ரீட்டை காமிக்கிற ஒரு ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளை உள்ளே கொண்டு போயிடுவாருன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக காமிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க கூட சொல்லலாம். எடிட்டர் இவரும் சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்து இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாரையும் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி அவங்களோட வேலையை வாங்கியிருக்காரு ஆர் கண்ணன். இவரை பற்றி இந்த படத்து மூலமாக இவராக அப்படி எடுத்தார் அப்படிங்கிற ஒரு யோசிக்க வச்சிங்கன்னா உள்ள படத்துகளுக்கும் இதுக்கும் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டுங்க. இவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங் லைஃப்பில் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிப்பை வச்சு அரசியல்வாதி எந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் அவங்களோட ஊழலாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறாங்க, அதுக்கு இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி கனெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளே ரெடி பண்ணி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதுலேயே வந்து ஜெயிஸ்டார்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல விஷயத்த சொல்கிற விதம் வந்து உண்மையிலே சூப்பர். முக்கியமாக வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு பையன் இருக்கேன், அவன் இந்த மாதிரி லேப்டாப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அவனை அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவன் போயிட்டு அவன் கோவப்படுறான். அவன் சின்ன ஒரு சாதாரண மனுஷனுக்கு எல்லாருக்குமே கோவம் இருக்கும். அவன் கோவப்பட்டானா எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், எந்த அளவுக்கு வந்து அரசியல்வாதி இந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இணையதளம் இப்போ உள்ள ட்ரெண்ட் மூலமாகவும் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. முக்கியமாக டைலாக்ஸ் எல்லாமே சூப்பர். இன்னொரு இடத்துலனா ஒரு விஷயம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் முன்னாடி கொஞ்சம் சீன் காமிப்பார். மோடி பணம், அந்த மோடிஜி வந்து பிரதமர் மோடி வந்து பணத்தை
வந்து செல்லாது சொன்னதுக்கப்புறம் அரசியல்வாதிகள்லாம் பதுக்குவாங்க. அந்த விஷயத்தில் ஒரு சீன்ஸ் காமிச்சாலும் வந்து சூப்பராக நம்மளை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கூட்டு போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரையுமே நம்மளை எந்த இடத்துலையும் சோர்வடைய விடாமல் அடுத்த லாஸ்ட் வரையும் கொண்டு போய் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக சமூக ரீதியாகவும் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாகவும் சூப்பராக கொடுத்துருக்காரு. நம்மளை யோசிக்கையும் வச்சிருக்க ஒரு படம் கூட சொல்லலாம். இணையதளம் மூலமாக நல்லதும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக அரசியல்வாதி தப்பு பண்ணுறவங்களுக்கு இணையதளம் ரொம்ப வந்து அன்சேஃப்டி, அதாவது அவங்களுக்கு வந்து பாதிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தையும் இந்த படம் மூலமாக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சாலும் நம்மளுக்கு ஒரு சில மைனஸ் அதையும் தாண்டி என்னடா அது எப்படி இருக்குங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். லாஜிக் ஓவராகவே இடிச்சிருப்பாருன்னு கூட சொல்லலாம். ஒரு கதையை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல முக்கியமான லாஜிக் மிஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ஆனால் அந்த படம் இப்படி வந்து ட்ராவல் ஆகி போகும்போது நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தாது. அது பெரிய குறையாகவும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தத்தில் ஈவன் தந்திரன் வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு தந்திரமாக எடுத்திருக்காரு டைரக்டர்னு கூட சொல்லலாம். இப்போ என்னோட ரிவ்யூ பார்த்தீங்க, படம் பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுண்ணா, சூப்பர்ண்ணா, மாஸ், நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, டிமானிட்டேஷன் பத்தி சொல்லிருக்காங்க, நல்லா இருந்துச்சு, வெரி நைஸ், சூப்பர், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, படம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு ரிவ்யூ மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா நடக்கிற ஹாட் நியூஸ்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமா ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். வீடியோஸ்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உடனுக்குடனே. அப்படியே கலக்கல் சினிமா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஏரியா பக்கம் வரும்போது சங்கர் வச்சுன்னு ஒருத்தன் இருப்பாங்க, அது நான் அந்த என்னையும் லைட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி விடுங்க, பொழைச்சிட்டு போகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சங்கர் விஜய்.